கொரோனா என்கிற மூன்றெழுத்து உலகை அச்சுறுத்தும் வார்த்தையாக இன்று மாறியுள்ள திரும்பும் திசையெங்கும் கொரோனா சத்தமே அதிகமாய் கேட்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மக்களுக்கு சொல்வதே இன்றைய தேவையாக. என் பேர் வேண்டாம் சொல்றதால ஒன்றும் இல்லை, பட் வேண்டாம். நான் நேட்டிவ் தமிழ்நாடு தான். ஆக்சுவலாக இப்போ நான் தமிழ்நாட்டில் இருந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஒரு 2 days முன்னாடி டெல்லி போயிருந்தேன். வேணும்னேலாம் போல, ரொம்ப எமர்ஜென்சி எல்லாம் போயிட்டு இருந்தேன். போயிட்டு வர்றப்ப ஏர்போர்ட்டில் செக் பண்ணாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கொரோனா பாசிட்டிவ் 2 ரிசல்ட் வந்திருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். இப்போ எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டு, சரி நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னைக்கு டேட் ஆக்சுவலாக அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக இருக்க மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஒரு சளி, இருமல் அவ்வளோதான் இருக்குது. நத்திங் சீரியஸ். ஆக்சுவலி இன்னைக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமாகவே இருக்கு. 3 நாளாவது லைட்டாக உடம்புலாம் நடுங்குது. ஃபீவர் அதிகமாகவே இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கு. I feel somewhat better today. ஃபீவரெலாம் லைட்டாக கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முழுமையான காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நேற்று ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அங்கே எப்படி சொல்கிறது, கொரோனாக்கு உண்டான ஒரு அறிகுறியே இல்லை. ஒரு காமன் ஃபீவர் வந்தால் எப்படியெல்லாம் படுத்து கிடப்பாங்க, அப்படி தான் படுத்து கிடக்குறாங்க. நான் கூட செக்கப்னு போனேன். என்னெல்லாம் மதிக்க கூட இல்லை. படுக்க வச்சு இந்த மலேரியா கொடுக்குற மருந்து, ஃபீவர் கொடுக்குற மருந்து இதெல்லாம் போட்டு ஃபீவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பண்ணி சரியாயிடும் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் இருக்க போகுது இன்னும் ஒரு 4-5 நாள் தான் நினைக்கிறேன். கொரோனா பற்றி மக்களுக்கே அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். 31 வரையும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் லீவ் விட்ருக்காங்க. வழக்கம் போல் மக்கள் வெளில போயிட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் புரியலை. நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இதுலேருந்து பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொரோனாவோட சீரியஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு புரியலையா, மீடியாவுக்கு புரியலையா, இல்லை நமக்கே புரியலையான்னு தெரில. பசங்களாம் மீம் போட்டுட்ருக்காங்க. சிங்கிள்ஸ் அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு மணி நேரத்துக்கும் 10-20 பேர் செத்துட்ருக்கான். நம்ம எங்கே மீம் போட்டுட்ருக்கோம். கேட்டால் அடிக்கிற வெயிலுக்கு கொரோனாலாம் நமக்கு வராது மச்சி அப்படின்றானுங்க. 2 days பிஃபோர் நினைக்கிறேன் கொரோனா அஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு ஒரு எம்எல்ஏ கிட்ட நார்த்தில். அவர் சொல்லியிருக்காரு, மாட்டு கோமியத்தை குடிங்க, கொரோனாலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதையும் நம்பி நம்ம ஜனங்க குடிச்சு ஒருத்தன் வாந்தி எடுத்து அட்மிட் ஆகி கிடக்கான். யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறா? இல்லை எங்கள் வாழ்க்கையோட விளையாண்டுருக்கீங்களா நீங்கள்? உங்கள் நாட்டில் தான்டா இருக்கோம், உங்களை நம்பி தான்டா இருக்கோம்.
பத்தாததுக்கு இந்த கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் இருக்கானுங்களே, ஹேண்ட் சானிடைசர் 300 ரூபா, சோப்பு 200 ரூபா. ஏன்டா இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா, இன்னும் ஒரு 5-6 நாளில் இருப்பேனான்னு கூட தெரியாது எனக்கு. நான் ஒழுங்காக சாப்பிட்டே ஒரு 4-5 நாள் இருக்கும் நினைக்கிறேன். நியூஸ் பார்த்தேன், எல்லா நாடுலேயும் ஆல்மோஸ்ட் பரவிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட். மக்கள் வெளியில் நடமாடிட்டாங்க, அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியலை. 10 பேர் ஒன்றா கூடினாலே இது பரவ வாய்ப்பு இருக்கு. ஆனால் பசங்க வெளியே ட்ரிப் போயிட்டுருக்காங்க, டூர் போயிட்டு. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு சரணா கண்ணில் மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO எங்கள் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டான். இந்தியா கவர்மெண்ட் ரத்தம். இந்த வீடியோ எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா, வெளியில் ஒன்று தெரியுது, உள்ளே ஒன்று நடக்குது. அநேகமாக ஏதோ என்னோட கடைசி ரெக்கார்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் கையில் கிடச்சிதுன்னா ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆடிய ஆட்டம் நிற்கும் போகுதே, ஓடிய ஓட்டம் நிற்கும் போகுதே.